திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, உலை கண்ணி கூரன் காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். எந்தை அற்புதநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கூடியிருக்கின்ற நண்பர்கள் மக்களின் பொன்னார் திருவடிகளையும் சற்றடியன் மனநிலையால் வணங்கி வருகின்றேன். காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றம் என்கின்ற ஒரு அற்புதமான மன்றத்தை தோற்றுவித்து அதன் மூலம் பகுதியை சார்ந்த நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி தான். பெரியவங்க அவங்க என்ன ரொம்ப பெருசாக இருந்தாலும் என்னோட பெரியவங்க சில அவர்களுடைய ஜெயந்தி அம்மையாருடைய திருவடிகளை நிலத்திலே வணங்கி மகிழ்ந்து கூடி குடும்பம் இருக்கின்ற அன்பர்கள் ஒவ்வொருடைய திருவடியையும் வணங்கி மகிழ்ந்து இந்த காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றம் திருமுறை நிகழ்வுகளை இத்தனை நாட்களும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பது என்பதை நான் செய்திகளாக அறிந்து கொண்டிருந்தேன். அம்மா அம்மையாருடைய தெரிவித்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் அடியனை அடையும் போது கூப்பிட்டாங்க. நான் கூட திருமுறையை தான் பேச கூப்பிட்டு போகிறாங்களோன்னு நினச்சேன். அப்புறம் இல்லைங்க ஐயா சண்முக கவசம் அப்படின்னாங்க. சண்முக கவச வழிபாடு என்பது மிகவும் மிக முக்கியமான ஒரு வழிபாடு. பலருக்கும் அது 2007-8 அந்த நேரம் நினைக்கிறேன், 7-8. அப்போ நான் ஐயன் தொடங்கும் போது பலரும் அதுக்கு ஏன் பிரபா நீங்கள் இந்த பேர் எடுத்துருக்கீங்க, என்ன ஆச்சுன்னா அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்குன்னு கேள்விப்பட்டேன், இதை போய் நீங்கள் தைரியமாக உங்களை கை எடுக்கிறீங்களே, என்ன ஆச்சு, அது பிழை இல்லாமல் படிக்கணும், அது பிழை நான் குற்றமாயிரும் தவறுன்னு சொல்கிறாங்க. யாருதான் கை வைப்பீங்க, அப்படி இப்படியே சொல்லி எப்படியே விட்டீங்கன்னா காலகாலமாக போயிடும். யாராவது ஒருத்தர் இறங்கணும்ல, யாரோ ஒருத்தர் இறங்கணும்ல, நான் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும். தவறாயிடுச்சுன்னா எனக்கு தானே தவறாக நான் பார்த்துக்கிறேன், தவறாயிடுச்சுன்னா எந்த தவறாக நான் பார்த்துக்கோமே அப்படின்னாங்க. தம்பி குருநாதர் பார்த்துக்க போறாரு. குரு ஒரு துணையாக இருக்கும்போது நமக்கு சமயம் பயப்படணும். தொடர்ந்து படிப்போம். அப்போதான் ரொம்ப அந்த அளவுக்கு கூட தமிழ் அந்த அளவுக்கு குறிப்பாக பமன் சாமியுடைய நூல்கள் வந்து வடமொழி அதிகம். வடமொழியோட கலப்பில் இருக்காங்க. அவங்க அந்த பேதம் பார்க்கல, வடமொழி தென்மொழி இருக்கிற பேதம் பார்க்கல. ஆனால் அவருடைய பாதிகளில் அதிகமாக இந்த வடமொழியோட கலப்பை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வடமொழி பயிற்சி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நூல்களை கொஞ்சம் எளிமையாக அழைக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் திருப்புரை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். திருப்புழையே கடினம் தான். திருப்புழையை படிச்சுட்டா திருப்புழையை படிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். திருப்புழையே தெரியும், திருப்புழையை தெரியும்னா வேலை மீதி எதுவும் பிரச்சனையே கிடையாது. தேவாரம் திருவாசகம் மற்ற ஊரில் எல்லா நூலையும் படிச்சிடலாம். திருவாசகர் இதுக்கு திருப்புழையை படிச்சுன்னா கேள்விப்படுத்தினாங்க. திருப்புழை படிக்கிறது கஷ்டம். இந்த சொற்களை பயன்படுத்துறது பாடும்போது கூட ஒரு படிக்கலாம். அந்த சங்கமாக அதை சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த திருப்புகடை அது வந்து ஒரு பயிற்சி. அது கிட்டத்தட்ட அது ஒரு மூச்சு பயிற்சி. இந்த பிராணாயாமம்னு தனியாக பண்ணுறாங்க. பிராணாயாமம் சொல்லி தருவோம். பிராணாயம் நீங்கள் திருப்புழை படித்தாலே பிராணாயம் தான். அந்த ஒரு தொடரை இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம பமன் சாமி நூல் வழிபாடு செய்ய போகிறோம். பமன் சாமி நூல் வழிபாடு செய்யணும்னா அவருடைய குருநாதரை நம்ம நினைந்து தான் போற்றி. இப்போ அம்மா வந்து திருப்புகழ் கொடுத்து பாடினாங்க. எப்பொழுதுமே ஒரு நூலாசிரியரை வணங்கும் பொழுது அவரை வணங்க வேண்டும் என்பது நித்திய கட்டளை. நான் சொல்லியிருக்கேன், எந்த நூலை படிக்க தொடங்கினாலும் நூல் ஆசிரியரை வணங்க வேண்டும். திருக்குறளை படித்தாலும் கூட, திருக்குறள் புது நூல் இவங்க பேசுகிறோம். திருக்குறள் சைவ நூல் தான். நான் எங்கே வேணால் எந்த வேலையும் சார் திருக்குறள் சைவ நூல். இன்னும் சொன்னால் சைவ சித்தாந்த நூல் திருக்குறள் கரெக்டாக சொல்லலாம். அத்துணை அருமையான ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அதை படிக்கும்போது கூட திருவள்ளுவரை நினைந்து போற்றி தான் திருக்குறளை சொல்லணும். எந்த நூல் ஆசிரியரையும் வணங்கிதான் இந்த நூலை நாளைக்கு ஒருத்தர் புதுசாக நூல் எழுதுகிறாரு, அருள் நூலை இயற்றுகின்றார், எப்படி ஞானி என்றால்
அந்த நூலை நாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த நூல் ஆசிரியரை வணங்கி நாம் நூலை படிப்போம். இது நியதி. அப்பதான் அந்த நூல் ஆசிரியருடைய அனுபவத்தில் ஒரு துளியாவது நம்ம சிந்தனைக்கு வந்து சேரும். அந்த எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன ஓட்டத்தில் அந்த நூல் செஞ்சுருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. நாம் படிக்கும்போது நிறைய இருக்கலாம், நம்ம நிறைய படித்து வச்சுருப்போம், நிறைய தமிழ் இலக்கணம் தெரியும், நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் நம்ம யூடியூப் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அறிவு. இப்போ நாம் அந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த செய்திகளினுடைய வெளிப்பாடு தான் அந்த பாடலை தெரியும். அந்த பாடலை அணுகும்போது அந்த நூல் ஆசிரியருக்கு ஒரு 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 நுழை ஒரு உட்கிடை ஒன்று இருக்கு இல்லையா, நூல் ஆசிரியருக்கான அது என்னன்னு தெரியாது இல்லை. திருவள்ளுவர் எதை நோக்கி திருக்குறள் செஞ்சிருக்காருன்ற திருவள்ளுவர் வணங்கினா தான் தெரியும். நூல் ஆசிரியர் வணங்க, நூல் ஆசிரியர் வணங்க, நூல் ஆசிரியருடைய குருநாதரை வணங்கும். ஏன்னா பாமன் சாமிகளை பொறுத்த மட்டிலும் பாமன் சாமிகள் அருளை செய்த நூல்களுடைய பாடல்களுடைய எண்ணிக்கை 6666. 666 எல்லா பதிகங்களுடைய நிறைவிலும் தன்னை குருநாதரன் இணைந்து கொள்வார். நீங்கள் எடுத்து பார்க்கறத பாருங்க. 6 மண்டலங்களாக வகுத்திருப்பார். நமக்கு எப்படி 12 திருமுறைகளோ, விழல் பெருமான் எப்படி 6 திருமுறைகளை வகுத்தாரோ அப்படி பாம்பன் சுவாமிகளும் 6 மண்டலங்களை வகுத்தார். ஒவ்வொரு மண்டலங்களிலும் ஒவ்வொரு பதிகங்களை அருளை செய்தார். அந்த அப்படி அமைக்கும் போது அதில் ஒவ்வொரு பதிகத்தும் பார்த்தீங்கன்னா பதிகத்தோட நிறைவில் அருணைநாதர் பெருமானை நினைந்து கொள்வார். அவருடைய குருநாதர் அருணைநாதர் பெருமான். அருணைநாதர் நினையாமல் அதிகமே இருக்கார். ஒரு ஒரு அன்பர் கேட்டார் என்கிட்ட, குமாரசௌத்திரம் கூட வாங்க, குமாரசௌத்திரம் கூட இருக்கு, ஓம் புகழ்மொழி பதையே நமோ நமோ, அது அருணைநாதர் பெருமான். அவரை நினைக்காம அவர் எதுவுமே செய்யல. தான் பெறுகின்ற திருவருள் அனுபவம் என்பது குருவருளால் மட்டுமே என்பதை அவருடைய பாம்பன் சாமியுடைய நிறைவான கருத்து. குருவருள் இன்றி அருள் வரல் இன்றி என்பது அவரோட கோட்பாடு. குருவருள்னா திருவருள் வாய்ப்பே கிடையாது. அதனால குருநாதரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். குருநாதரை அடைவதற்குரிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும். நாம் திருக்கோயிலுக்கு நாளும் செல்வதனுடைய நோக்கமே ஒரு திருக்கூட்டத்தில் அடி பேசும்போது குறிப்பிட்டது. அந்த திருக்கூட்டம் பல ஆண்டுகளாக பல சமய பணிகளை சைவ பணிகளை செய்து கொண்டிருந்த இந்த தமிழ் இலக்கிய பணி ஒரு மன்றம். அப்படின்னு சொல்லணும்னா அந்த மன்றத்தினுடைய தலைமையில் எழுந்து வந்துட்டார். நாம் தினமும் கோவிலுக்கு செல்வதனுடைய நோக்கம் குருநாதரை பெறுவதற்காக. நமக்கான குருநாதர் ஒருத்தர் இருப்பாங்க, அவரை பெறுவதற்காகத்தான் நாம் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். குருநாதர் கிடைத்த பிறகு நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு குருநாதரை தனக்கு பெருமான் தந்தாரே என்பதற்காக நன்றி செலுத்துவதற்காக அவர் எழுந்து வந்துட்டாங்க. நேரம் வந்து கை பிடிக்கிட்டார். அப்பவும் நடந்துட்டு இருக்கு. நான் ஐயா ஹெல்ப் பண்ணாதீங்க, கண்ணீர் விட்டார். நான் இவ்வளோ நாள் தெரியல பாருங்களேன். எங்கள் நாங்களும் ஒரே குருநாதர் தான். அவங்க குருநாதர் விஷயம் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு பாருங்க. இப்போ இனிமேல் நான் இது இப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய நம்ம சைவத்தில் பேர் போன நண்பர். நாம் எதற்கு திருக்கோவிலுக்கு செல்லுகின்றோம் என்றால் நமக்கான குருநாதரை பெறுவதற்காக. சாமியோட கண்டுபிடிச்சிக்கலாம், குருநாதரை கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம். குருநாதரால் மட்டும்தான் திருவருளை பெற இயல்பு. நான் பெற வேண்டிய நிறைவான இன்பம் திருவருள் தான். அதை பெற வேண்டும் என்றால் அதற்கு வழி குருவருள் தான். அந்த குருநாதர் யார்? நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. குருநாதர் பாட்டு பாடுறவராக இருக்கலாம், சொற்பொழி பண்ணுறவராக இருக்கலாம், தீட்சை கொடுக்குறவராக இருக்கலாம், சாமியாராக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், யார் வேணால் அவங்கெல்லாம் குருநாதரா? அவர்களும் குருநாதர் என்கின்ற அந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் தான் குருநாதரான தெரியாது. நமக்கான குருநாதரா அவர்கள் என்றால் அதுவும் நமக்கு தெரியாது. நமக்கான குருநாதர் ஊர் முழுக்க மருந்து இருக்கு, இது ஃபார்மசி முழுக்க மருந்து இருக்கு, எல்லாமே நல்ல மருந்து தானே, எல்லாமே நல்ல மருந்து தான். எல்லாமே நோய்க்கான மருந்து இருக்கா? இருக்கு. எல்லாமே நமக்கா? எல்லாமே நமக்கு இல்லை. எல்லாமே நமக்கு இல்லைன்றதால அதை அழிக்கக்கூடாதுன்னா நமக்கானது என்னன்றது யாருக்கு தெரியும்? நம்ம நோய், நம்ம உடம்புல இருக்க நோய் யாருக்கு தெரியுமோ அவருக்கு தான் அதில் இருக்கிற மருந்து என்னன்னு தெரியும். நம்ம நோயில் இருக்க மருந்து யாருக்கு தெரியும்? நோய் யாருக்கு தெரியும்? சாமிக்கு தான் தெரியும். இப்போ யார் எது மருந்துன்றத மருந்தாகிய குருவை நமக்கு தருவது இறைவன் தான். இறைவனால் நமக்கு அறிவுறுத்தப்படுபவர் தான் குருநாதர். அவர் தான் குருநாதர். பிடிச்சி கொடுத்தீங்கன்னா என்கிட்ட வரலாம் பரவாயில்ல, அவரை பிடிச்சிக்கோ, அவர் கூடவே இருந்து போயிடலாம் அப்படின்னு சாமி காட்டியிருப்பார். கோயிலுக்கே ஒரு நாள் போகலாம் கூட குருநாதர் வணங்கினா போதும். நாம் துணை நாட்கள் திருக்கோவிலுக்கு சென்று நாம் அடைந்த அந்த சிவ புண்ணியத்தை குருநாதரை வணங்கினால் பெற்றுவிடலாம். குருவருள் என்பது அவ்வளோ உயர்ந்தது. சங்கம வழிபாடு, லிங்க வழிபாடு, அதற்கு மேலான நிலையில் பெறப்படுவதுதான் குருநாதர் வழிபாடு. நீங்கள் பல அருளாளருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேரமான் பெருமாள் நாயனார் தான் இருக்குது.
ஏன்னா கரைக்கலை மேலே வழிபாட்டு மற்றம்னா பெரிய புராணம் தெரியாமல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சேரமான் பெருமாள் அடியார்களை கண்டால் வணங்குவார். நாளும் அடியார்களை கண்டால் எந்த அடியாராக இருந்தாலும் வணங்குவார். நல்லா நம்ம சாமி. நாளும் சிவபூசை செய்வார். நாளும் சிவபூசை எப்படின்னா சிவபூசை செய்யும்போது சிவபூசையிலே அவருக்கு பெருமாளுடைய திருச்சிலம்பின் ஒளி காதில் கேட்க வேண்டும். இது வரலாறு. சிலம்பு ஒளி கேட்கணும். நம்ம அப்படிலாம் இருந்தால் நம்ம பூஜை முடியாத நம்ம நீ பூஜைய முடியாது. நம்ம பூஜை கேட்டால் தான் முடியும்னு அவர் வச்சிருப்பார். ஒரு நாள் பூஜை தாமதமாகிவிட்டு பூஜை ஒலி கேட்குதுன்னா அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு பாருங்க. பூஜையில் சின்ன ஒலி கேட்குன்னா சிலம்பு ஒலி கேட்கணும் அவருக்கு. நம்மளும் நடராஜர் போட்டோலாம் வச்சிருப்போம், நடராஜர் பொம்மை வச்சிருப்போம். அது என்னைக்கா சிலம்பு ஒலி விடுங்க சார். நீங்கள் நமக்கு ஏதாவது ஒலி கேட்டாலே நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. அவர் ஒலி கேட்கணுமா? ஒலி கேட்கும், எல்லாருக்குமே கேட்கும். எல்லா அருளாளர்களுக்கும் ஒரு ஒலி கேட்டது. அப்புறம் தான் அவங்க வாழ்வு நிறைவுறுது எல்லாருக்கும். அப்போ கண்ணப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை ஏறிக்கிட்டே இருக்கா. ஏறி போயிட்டே போகும். மேலே போகும்போது வண்டு சத்தம் நிற்குது. வண்டு ஆதியார் சாமி சொல்லுவார், அவன் என்ன ஒரு ஒலி கேட்குது அப்படின்னு. அவன் பக்கூடவே ஒருத்தர் வரான், நானும் வரான். வண்டுன்னா அந்த மண்டு அப்படின்னாரு ஆதியார் சாமி. அது வண்டு இல்லை, அது நாதம். நாதம் ஒலி கேட்குது. அவருக்கு மட்டும் தான் கேட்கும், அவன் 2 பேர் கேட்காது. அந்த 2 பேர் சும்மா வரவங்க கூட ஞானந்தம் காணவன். இவரு தான் திருவருளை பெறுவதற்கு தகுதியானவர். இவருக்கு மட்டும் கேட்குது. 10 வகையான ஒலிகள் கேட்குமா நமக்கு திருவருளை பெறுவதற்கு. திருமண்டலத்தில் படை, கடல் ஒலி, யானை குளிர்தல், இது போல 10 ஒலிகளை சொல்லுவோம் திருமண்டலத்தில். அதுபோல் நமக்கு ஒரு ஒலி கேட்கும். ஒரு ஒலி கேட்கலாம், 2 ஒலி கேட்கலாம், 10 ஒலியும் கேட்கலாம். அது அனுபவம். அது போல் ஒரு சிலம்பொலி வரைக்கும். நீங்கள் இது 2த்தினுடைய பயன்தான் அடியார் திருக்கூட்டம், நாளும் சிவ வழிபாடு. இதனுடைய பயனாக விளைவது தான் குருநாள். பெரிய ஒரு நாள் கேட்கல, சாமி ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை நம்ம நம்பிதான் வழியே கிடையாது. சாமி லேட்டாக ஒரு சிலம்பொலி கேட்டுருச்சு. அப்படி சிலம்பொலி கேட்கலன்னு தன்னை கழுத்தை மாய்த்து கொள்ள சென்றார். அப்புறம் வெளியில் தடுத்து உடனே சிலம்பொலி கேட்டுருச்சு. உடனே நெத்திட்டார். ஏன் சாமி தாமதம் ஆயிடுச்சுன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, திருவாரூரில் சுத்திரம் பாடிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படியே மறந்து இருந்துட்டேன், அதில் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தே நோத்தில் இருக்க மாட்டாரா சார்? அவர் அப்படியே சாமியே கிடையாது. இல்லை, நான் அந்த கோயிலில் இருக்க மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இருக்கேன். அதே நேரத்தில் சாமி ஏதோ விஷயம் சொல்ல வர்றாரு. உண்மை அதுதான். அவர் அங்கே இப்போ யாரை காட்டுறாருன்னா சுந்தரரா. சுந்தரர் யாருன்னு இவர் கேட்குறாரு. சுந்தரர் இவர் தான் சொன்னோடனே சுந்தரரை பார்க்க போகிறார். யார்? அவர் தான் குருநாதர். சேரமான் பெருமானோட குருநாதர் அவர் தான். யார்? சுந்தரமூர்த்தி நாடர். அவர் அவருக்கு அறிமுகப்படுத்துறது சாமி. இறைவன் தான் குருநாதரை அறிமுகப்படுத்துகின்றார், நமக்கு தெரியப்படுத்துறார். அவர் தெரியப்படுத்துறது அப்புறம் முடிச்சோன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். உங்களுக்கு எல்லாம் முடிச்சது, கூடவே இருந்தார், எல்லாம் பண்ணார், கிளம்பினோடனே அவரை மட்டும்தான் நினைச்சார். அவரோட கிளம்பிட்டார். அவர் யானையில் பண்ணாரு, குதிரையில் கிளம்பிட்டார். குருவருள் மிக மிக முக்கியம் திருவுருளை அடைவது. அவருக்கு கைலாயம் போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை. சேரமான் பெருமாள் வரலாறு கைலாயம் போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. அவர் சும்மா அப்படியே பொழுதுபோக்காக போயிட்டார். அவர் வந்து வந்தவரை பார்த்தா புது சிவலோகம் இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் அதுக்கு வரல, குருநாதர் கூட வந்தேன். நான் குருநாதர் கூட வந்தால் வந்து சேர்ற இடம் சிவலோகமாக இருந்தால் அது என்னோட மிஸ்டேக் இல்லைன்றாரு. அப்போ குருவருன்றது எவ்வளோ உயரம்னு பார்க்கணும். கந்தியம் பெருமான் சண்டை போடுறாரு. நான் வந்தது இங்கே சிவலோகத்துக்கு வரல, நான் குருநாதரோட வந்தேன்றாருன்னா இப்போ குருவருடைய வலிமையை நாம் பார்க்கணும். அது இப்போ குருவர்களை நாம் சிந்திக்கும் பொழுதுனா பாமன் சாமிகளை சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் அருணையநாதர் நினைந்துள்ளார். திருப்புகழ் நமக்கு அந்த இது எதுக்காக சொல்ல, அந்த பிராணாயாமத்துக்காக, அந்த சொல் உச்சரிப்புக்காக. அது அப்படியே அருணையநாதரை தொடர்ந்து வந்தது தான் நம்முடைய பாமன் சாமி. அவங்க அப்படியே அந்த பதிகத்தில் நீங்கள் அதனால தான் எழுத்துப்பிழை இல்லாமல் இதை ஓத வேண்டும். இதில் என்ன அப்படின்னா, வழிபாட்டுக்கு முன்பாக எப்பொழுதுமே நாம் குருநாதரை எழுந்துள்ள செய்யணும். நீங்கள் வந்து பொதுவாக செய்யும்போது வழிபாடு செய்யணும், குருநாதரை எழுந்துள்ள செய்யணும். அதில் முதல்ல நாம் இந்த விநாயகர் பெருமாள் தனியாக இருக்கா? இல்லை, திருச்சிற்றம்பலம். ஓம் குடியதில் உரிமை குழந்தைக்கு தெரியது வடிவடு தனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வர அருளினன் திகுபடை வடிவினர் வயில் வலி வலம் முறையினையே சித்தமலம் இல்லாமல்ல திருவேலிடம் எழுந்தருள் கிழமுகத்து விநாயகர் பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி. விநாயகர் பெருமானை எழுந்துள்ளதாக நாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் அருணைநாத பெருமானை வழிபாட்டுக்கு முன்பாக நாம் வழிபாட்டுக்குரியவர்கள் எல்லோரும் இங்கே ஆன்மார்த்தமாக எழுந்துள்ள செய்யணும். அந்த முறையில் அடுத்தது நம்முடைய அருணைநாத பெருமாள்
திருச்சிற்றம்பலம். அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அறையிரண்டு மருதியுள்ள ஒருவருவம் ஒன்றாகி முத்திரமும் அடுத்த ஒன்னா திருவழிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனதே சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உலத்துள் வைப்பாம் இந்த அருணகிரார் பெருமான் எழுந்தருள்க எழுந்தருள்க. பாமன் சமயம். திருச்சிற்றம்பலம். ஓம் பாமணன் மதிமுளைத்த பவளக்குன்றே பழம்பாண்டி தமிழ் பொருளே பண்பாரிங்கத்தின் வயிறே அன்பு கொழித்தலையே தெய்வத்திறங்கண்ட அருள்நிலையே ஜகத்தில் உற்ற கூம்பலர 70 தேசிய குழந்தை வேலன் குகநிதியே நிதி என்ற குருவே நீதி ஓம்புக என்று உரைத்து ஒழுகி உலகில் வாழ்ந்த உயர் குமரகுரு தாசர் என்னும் ஒளியே போற்றி. சித்தம்பலம். ஓம் இல்லாமல்ல பாமன் சாமிகள் எழுந்தருள்க எழுந்தருள்க. சிற்றம்பலம். அடியன் எல்லா வழிபாட்டிலையும் அடியனுடைய குருபரானை எழுந்து வச்சுக்கிறோட வழக்கம். நாம் இந்த பிறவிலே நமக்கு நெறிகாட்டிய குருநாதரை எழுந்து வச்சு தான் வழிபாடு. திருச்சிற்றம்பலம். ஓம் என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து சித்தத்தை தன்னை வைத்து அருள்நாளை தத்துவ சுத்தி செய்து முன்னையான் நீட்டிக் கொண்ட மேல்வினை மூட்டை தீர்த்து மண்ணி வந்து காத்த மானுட சிவமே போற்றி. மண்ணி வந்து காத்த மானுட சிவமே போற்றி. உற்றவர் ஊழ்ந்திடவாய் கிடைத்து உலக பற்றறியத்தும் முடிவன் உதவிய தேசிகனே நற்ற வழியத்து மணி சத்தியவேல் முருக நோற்று அற்றமில் ஞான உதவே என நீ ஆளுகவே. எல்லாம் குருவருள் எழுந்தருள் எழுந்தருள். சிற்றம்பலம். சிற்றம்பலம். நம்முடைய வழிபாடு தொடங்கப்பட்டிருக்குது. இந்த வழிபாட்டினுடைய அமைப்பை நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா குருவருள் எப்படி உணர்த்தியதோ அப்படிதான். முதல்ல குருவருளுக்கு தான் அதை எழுந்துரை செய்து ஓங்காரத்தை எல்லோரும் 3 முறை ஓங்காரத்தை எல்லோரும் உரைத்த பிறகு பதியங்களை தொடங்குறது. அதுக்கு முதல்ல தொடங்குற பதியம் வந்து நாம் முருகப்பெருமானை எழுந்தருளை செய்வதாக. நானும் நீங்கள் திருவேல் இறைவனை வழிபாடு செய்வோம். இருந்தபோது நாம் சிறப்பாக இன்றைய தினம் நமக்கு சிறப்பாக முருகப்பெருமானை எழுந்தருள் முருகப்பெருமானை எழுந்தருள் முகமாக ஓதுவது தான் பகை கடிதல். பகை கடிதலில் கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவன் சாமி கூப்பிட்டுவாங்க சாமி கூப்பிட்டுவான்னு சொல்கிறோம். இப்போ முருகப்பெருமான் எழுந்தருள் செய்வது பகை கடிதல். எழுந்தருளை பெருமானுக்கு நாம் அர்ச்சனை. இதுக்கு வந்தாருன்னா உடனே இப்போ கொடுத்தாங்க இல்லையா தண்ணி இப்போ வந்தவொடனே கொடுக்கணும்ல உடனே ஒரு அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனையாக அவை தான் குமாரசம். வீட்டுக்கு வந்தாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கோரிக்கை ஏன் இது இருக்குங்க ஐயா அது இருக்குங்க ஐயா அப்படி இருக்குங்க ஐயா இப்படி இருக்குங்க ஐயா. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் இதே நம்ம கோரிக்கைகள்லாம் வச்சோம்னா தீர்வு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கோரிக்கைகளாக நம்ம இதை சமூகம் அது ஒரு 30 பாடல்களாக கிட்ட வரும்போது நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு நிறைவாக நம்முடைய வழிபாட்டை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பித்து வழிபாட்டு ஏதாவது குறை இருக்கலாம் இல்லையா. நமக்கு தெரியாது ஏதாவது தெரியாமல் அங்கே ஏதோ சிறு குறைகள் ஏற்பட்டு அந்த குறைகள் எல்லாம் பொறுத்து நம்முடைய விண்ணப்பத்தை பெருமான் முழுமையாக ஏற்று இந்த வழிபாட்டை முழுமையாக்க வேண்டும் என்பதாக ஒரு பதியம். திருநெல்வேலி பதியம்னு ஒரு பதியம். திருநெல்வேலி பதியம்னு பாமன் சாமி அப்படி செய்த பதியம் இருக்கும். அந்த பதியத்தை ஓதி நிறைவு செய்ய அவ்வளோ வழி. அவர் திருவமுது எல்லோருடைய நிறைவான விண்ணப்பமாக பெருமானிடத்தில் ஏதாவது சொல்லணும்னா பெருமாள் விண்ணப்பித்து நாம் பேரொழி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யும். இதுதான் வழிபாட்டுடைய அமைப்பு முறை. இதில் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. எல்லாம் கவனிச்சு இங்கே தான் இருக்கு, இங்கேயே தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இங்கேயே தான் இருக்கு. சரியா? புரியுன்னு நினைக்கிறாங்க. இங்கேயே தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா அங்கேயாவது போயிட்டு தான் இருக்கோம். அது எங்கேயும் போகாமல் பிடிச்சி கட்டி வைக்கணும். நம்ம அப்படியே நாம் ஒருமித்த சிந்தனையோடு எல்லோரும் இருக்கும் பொழுது தான் அந்த எதை நாம் ஓதுகின்றோமோ அதனுடைய ஆற்றலை நம்மால் உள்வாங்க முடியும். அது எதுவும் போயிட்டு இருக்க போல இருக்குங்க. வெளியே போயிட்டோம்னா பக்கத்தில் இருக்கவும் போயிடுவாங்க. 2 பேர் போயிட்டாங்கன்னா 3ஆவதும் போயிடுவாங்க. எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? இங்கேயே இருக்க பாருங்க. இங்கேயே இருப்போம். சரியா? இங்கே இருக்கிறது அந்த வீடுல புரியுது. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது புரியுது. இவங்க அதுக்கு இன்னொரு இங்கே இருக்கிறதையும் சொல்றேன். அவங்க ரெண்டாவது அதாவது நாம் வழிபாடு என்பது பாடல்கள் பதிகங்கள் என்பது என்னன்னா எழுத்துக்கள் அல்ல. அடிக்கடி சொல்றது எழுத்துக்கள் அல்ல. எழுத்துக்களுடைய கோர்வையாகிய சொற்கள் அல்ல. சொற்களுடைய கோர்வையாகிய வரிகள் அல்ல. வரிகளுடைய கோர்வையாகிய பாடல்கள் அல்ல. இல்லை பாடல்களுடைய கோர்வையாகிய பதிகங்கள். அப்படி மட்டுமே அதை பார்க்கக்கூடாது. ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம், அது ஒரு ஆற்றல்,
அந்த ஆற்றல் நம்முடைய குறைகளை நீக்க இருக்கின்றது, நமக்கு பேரின்ப வாழ்வை தர இருக்கின்றது என்கின்ற உறுதியான உள்ளத்தோடு நாம் பதியங்களை ஓத வேண்டும். அதுதான் பதியங்கள் நமக்கு ஆற்றலை தரும். நிவாசிகள் அதான் கேட்குறாரு, நான் ஏன் சாமி கூப்பிட்டு வரல அப்படின்னு. சாமி நான் இவ்வளோ கூப்பிட்டு வரமாட்டேன்றாரு. காரணம் என்னன்னா, நான் அன்பா கூப்பிட்டேன், ஆனால் அப்படி அன்பா கூப்பிட ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் கேட்கிறார் இல்லையா பன்னிவாசன். ஆற்றல் மிக்க அன்பு என்பது நாம் ஒருமித்த சிந்தனையாக இருக்கும். திருச்சிற்றம்பலம் பொழுது பகை கடிதல். திருச்சிற்றம்பலம் எந்தை பாம்பன் குமரகுருதாச பெருமான் திருவடிகள், எந்தை அருகுருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் பகை கட்டுங்க. பகை கட்டுங்களா? பாடுங்களா? பாடுவோம். திருச்சிற்றம்பலம் திருவள்ளர் சுடருருவே சிமைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அரவர்கள் தொழுருவே இருள் தபம் மொழி உருவே என எதிரே குருகுவன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைவனையே மறை புகழ் இறை முனரே மறை முதல் பகருருவே ஒரைமணி உலகுருவே உணநடை கருமுருவே இறையில முகமுருவே என நினைவே குறைவரு திருமயிலே கொணர்தி உன் இறைவனையே இதழ்கள் பல கொலவே இவனுரை எனதிரே மதுரவி பல எண்ணத்தே வளசரனிடையனமா சதுரோடு வறுமையிலே தடவரை அசை உறவே புரிதரும் ஒரு மயிலே கொணர்தி உன் இறைவனையே பவனடை மனுளர் முனே படருரும் எனதிரே நவமணி நுழல் அணியே நகை பல விடரணிமால் சிவனிய திருமயிலே இடனொடு நொடி வளமே உலயம் வறுமையிலே கொணர்தி உன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி புகனே மழவுரு உடையவனே மணிநனி பெரியவனே இழவில இறையவனே என நினையனதிரே உலகது மயிலே கொணர்தி உன் இறைவனையே அருமுகனே இத சசி மருமகனே இனரணி பொருள் புயனே என நினையனதிரே கணபன வரமுறமே தலைமுறை எழுதருமோர் குணமுரு மணிமயிலே கொணர்தி உன் இறைவனையே இறைவா என நினையனதிரே வெளி நிகழ்த்திகள் தலைமீ விடுசினை என மிடைவான் பல பல என மினுமா பல சிறை விரிதருளே குளிர்மணி விழிமயிலே கொணர்தி உன் இறைவனையே இதழில் மயில் முருகா என நினையனதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கல 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 எனமா தமிழோடு வறுமையிலே குலவிடு சிகை மயிலே கொணர்தி உன் இறைவனையே நிழலரு சிவகுமாரா என நினையனதிரே சுகமுனி வர எழிலார் சுரர் பல புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடமிடு மயிலே புகழ்வதி அமர் மயிலே கொணர்தி உன் இறைவனையே கருணை கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணயன் அரண் எனவே அகனினையனதிரே அருமலர் அணி பலவே அருவிடு கடமயிலே குரு பலவின் மயிலே கொணர்தி உன் இறைவனையே. சிற்றம்பலம் சிற்றம்பலம். ஓம் ஓம்
அங்கே அடுத்த சின்ன வடிவேலும் திருமுகமும் அங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுமலர் கொங்கே தரளும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே. சித்தமெல்லாம் இல்லாமல் திருவேலியும் எழுந்தருள் இருந்தருள் அமர்ந்துள்ளேன் வாவதும் நிறைய சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இப்பொழுது அர்ச்சனை. இல்ல அர்ச்சனை பண்ணும். ஐயா தட்டு இருக்கா? வாழைப்பழத்தை இல்ல அவரு வாங்க ஆஃப் பண்ணுறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் அர்ச்சனை நடைபெறுகிறது. எழுந்தருளிய திருவேல் இறைவனுக்கு இப்போ அர்ச்சனை. அர்ச்சனையை அவர் தான் செய்வார். அவர் இல்லத்தார், அதனால் அந்த இல்லத்தை சேர்ந்தவர் அவர் தான் அர்ச்சனை செய்கிறாரு. அவர் தான் செய்கிறாருன்றதால நீங்களாம் கவனிக்க கூடாது. நீங்களும் தான் பண்ணுறீங்க சரியா? அதனால் என்ன பண்ணணும், மலர் எல்லாருக்கிட்டே வரும், எல்லாரும் தட்டை தொட்டு சரியா? நீங்கள் காய்ந்து விட்டு இறைவை தொட்டு அவர்கிட்ட கொடுத்து. திருச்சிற்றம்பலம். ஓம் வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் சிங்கச்சடையானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை என் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. சிற்றம்பலம். வாயானை மனத்தானே மனத்தில் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை தொடர்ச்செங்கற் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை என் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். ஏன் பாருங்க, மலர் வந்து மலர் எடுக்கும்போது மலர் எடுத்துட்டு மலர் எப்பவுமே இப்படிதான் இருக்கு. நந்தி முத்திரம் நந்தி நந்தி தெரியுதா? நந்தியின் திருநீரை இப்படிதான் இருக்கும். திருநீர் இப்படிதான் இருக்கணும், மலரை இப்படிதான் இருக்கும். இது எடுத்துட்டோம். ஏன் நீ வேலை வைக்கிறீங்க? பாருங்க, மலர் மலர் அப்படின்றது என்னன்னா, எதை நாம் பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மைத்தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். நம் உலகத்தை தான் அர்ப்பணிக்கிறோம், நம் இதயத்தை தான் பெருமாள். அப்படி நம்ம பண்ண முடியாத உடனே இப்போ அதுக்கான ஒரு பயிற்சி தான் மலர். அது எப்படி மென்மையானதோ அது போல் மென்மையான ஒன்றை பெருமானுக்கு அர்ப்பணிப்பது. அது எப்படி மனம் மிகுந்ததோ அது போல் மனம் மிகுதான் மலர். அதனால தான் உதாரணமாக மலர் உண்மையிலேயே எது அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. அதனால அந்த மலர் என்ன பண்ணுறோம், இது மலர் இல்லை, என்னுடைய இதயம் தான், என் உலகத்தை தான் அர்ப்பணிக்கின்றேன் என்பதாக சொல்லி இதயத்தில் வச்சுட்டு இதயத்தானம் இல்லையா, இதயத்தானத்தை மலரை காமிச்சிட்டு மலரை போட்டுக்கணும். எப்போவுமே இப்படிதான் முடியும். இன்னைக்கு இல்லை, நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணாலும் சும்மா 8 போட்டி சொன்னாலும் சரி, 10 போட்டி சொன்னாலும் 20 போட்டி எது சொன்னாலுமே இதயத்தானத்தில் மலர் நினைந்து அவர் மட்டும் இல்லை, நீங்கள் தான் அவர் ஐயா நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஓம் ஓம் சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் நம்மளாம் சொல்லுவோம், சேர்ந்து சொல்லணும், மெதுவாக சொல்லணும், வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக சொல்லலாம். மெதுவானா அந்த மெதுவாக இல்லை, சத்தம் இல்லை, கேப் கொடுத்தவன் நல்லா உறக்க சொல்லணும். இந்த இல்லம் முழுக்க அந்த ஆற்றல் நிறைந்து விளங்குவதாக நாம் அதை நினைந்து ஓதணும் சரியா? நீங்கள் வந்து அவர் மலர் எப்படி போடுறாரோ நீங்களும் போடுறீங்க.
நீங்களும் அந்த பாவனையோட தான் பூசையில் இருக்கும். சரியா? திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகர அரகர. திருப்பந்தரமாக திருப்புகழ் அரகர என்று திருப்புகளோட அரகர. திருச்சிற்றம்பலம். இந்த அக்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. இந்த பாமன் குமரகுருதாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சண்முகபதயே நமோ நம. ஓம் சண்முகபதயே நமோ நம. ஓம் சண்முகபதயே நமோ நம. ஓம் சண்முகபதயே நமோ நம. ஓம் ஷட்கோணபதயே நமோ நம. ஓம் ஷட்கோஷபதயே நமோ நம. ஓம் நவநிதிபதயே நமோ நம. ஓம் சுபநிதிபதயே நமோ நம. ஓம் நரசிபதயே நமோ நம. ஓம் சுரபதிபதயே நமோ நம. ஓம் நடசிவபதயே நமோ நம. ஓம் ஷடக்ஷரபதயே நமோ நம. ஓம் கவிராஜபதயே நமோ நம. ஓம் தவராஜபதயே நமோ நம. ஓம் யவரபதயே நமோ நம. ஓம் புகழ்முனிபதயே நமோ நம. ஓம் ஜய ஜயபதயே நமோ நம. ஓம் நயனயபதயே நமோ நம. ஓம் மஞ்சுளபதயே நமோ நம. ஓம் குஞ்சரிபதயே நமோ நம. ஓம் வல்லிபதயே நமோ நம. ஓம் மல்லபதயே நமோ நம. ஓம் அஸ்திரபதயே நமோ நம. ஓம் சஸ்திரபதயே நமோ நம. ஓம் ஷஷ்டிபதயே நமோ நம. ஓம் இஷ்டிபதயே நமோ நம. ஓம் அபேதபதயே நமோ நம. ஓம் சுபோதபதயே நமோ நம. ஓம் யூபபதயே நமோ நம. ஓம் மயூரபதயே நமோ நம. ஓம் பூதபதயே நமோ நம. ஓம் வேதபதயே நமோ நம. ஓம் புராணபதயே நமோ நம. ஓம் புராணபதயே நமோ நம. ஓம் பக்தபதயே நமோ நம. ஓம் முக்தபதயே நமோ நம. ஓம் அகாரபதயே நமோ நம. ஓம் உகாரபதயே நமோ நம. ஓம் அகாரபதயே நமோ நம. ஓம் விகாசபதயே நமோ நம. ஓம் ஆதிபதயே நமோ நம. ஓம் பூதிபதயே நமோ நம. ஓம் அமாரபதயே நமோ நம. ஓம் குமாரபதயே நமோ நம. ஓம் வாமன் குமரகுருதாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். சிற்றம்பலம். இது மலையா? போட்டுக்கலாம். உதிரி போட்டு. இல்ல உதிரி இருக்கு. ஐயா கிட்ட உதிரி இருக்கு. இதெல்லாம் போடுங்க. இந்த மாதிரி சிற்றம்பலம். ஓம் ஓம். சிற்றம்பலம். இது எழுந்தருளிய பெருமானுக்கு நாம் அர்ச்சனைகள் நிறைவுற்று நம்முடைய விண்ணப்பமாக குமாரஸ்தவத்தை ஒரு குமாரஸ்தவம், இந்த சண்முக கவசம், சண்முக கவசம் அப்படின்றது 30 பாடல்களால் ஆன ஒரு பதியம். மாமன் சாமி அவர்கள் செய்த பல்வேறு நூல்களிலே சண்முக கவசம் என்பது இருந்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நூலாக, ஒரு பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு ஆன்மார்த்தமான ஒரு நிறைவை அந்த நூல் சொல்லலாம். அவள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு ஒரு ஏற்பட்ட விபத்து, அந்த விபத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நாளும் அவர்கள் அதுக்கு முன்பாகவே சண்முக கவசம் செஞ்சுட்டாங்க. கால் முறிவு ஏற்பட்டிருக்கு, வண்டி சக்கரம் ஏறி கால், அதுக்கு முன்பாகவே அவர்கள் அருள் செய்தாங்க. அவங்க கால் கூடாது அப்படின்னு டாக்டர்களே சொன்ன பிறகும் கூட அவருடைய சீடர்கள் அனைவருமே நாளும் இந்த சண்முக கவசத்தை ஓதி வந்தார்கள் என்று வரலாறு. அதன் பயனாகவும் அவருடைய நிலையை பொறுத்தும்
அவருக்கு அந்த கால் எலும்பு கூடியது என்பதுதான் மயூர வாகன சேவை அவர் காலத்திலேயே ஏற்படுத்திய விழா. அப்படி ஒரு அதிசயம் நடந்தது. இதனால தான் பண்ணாலே ஒரு சண்முக கவசத்தையும் இதுவும் பல்வேறு நூல்களில் சண்முக கவசத்தை பற்றிய செய்தியை சொல்ற. இது ரொம்ப முக்கியமானது, இதை ஓதுங்கள் என்று வெவ்வேறு சிவஞான தீபம் போன்ற பல்வேறு நூல்களில் இதற்கான செய்திகள் சொல்ற. இது பிழை இல்லாமல் ஓத வேண்டும். இது ஆற்றல் மிக்க மந்திர ஆற்றல் மிக்க நூல் என்பதனால் மந்திரம் மாறுபடும் பொழுது ஒலி குறிப்பு தான். மந்திரம்ன்றது ஒலி. நான் மந்திரம்ன்றது நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டேங்க ஏன்றது பேர் மந்திரம் இல்லை. நம்ம சொல்லும் பொழுது இங்கே உடனாக இருப்பவர்களுக்கும் இந்த இல்லத்திலையும் ஒரு அதிர்வு அலையை தரணும். அது எப்படி வரும்னா சொல்லும் போது தான் வரும். சொல்லும்போது கற்றவர்கள் போற்றி கலதான் சொல்லுங்க அப்படி இல்லை, கற்றவர்கள் ஒன்றும் கனியே போற்றி அப்படின்னும் போது அந்த போற்றி அது ஆற்றல் பெறுறதே எப்படின்னா சொல்லும் போது தான். அந்த ஒலி குறிப்பு மிக முக்கியம். திருமுறை மொத்தமே அப்படிதான். அருளாளர்களுடைய அருள் நூல் அனைத்துமே ஒலி குறிப்பினால் மிக முக்கியமான. அப்படின்னும் போது நாம் என்ன பண்ண எழுத்து பிழை இருக்கக்கூடாது அப்படின்னு பாமன் சாமி சொல்றாங்க. ஏன்னா இந்த பதியம் படிக்கும் போது யாரும் கூட பக்கத்தில் பேசக்கூடாதுன்றாங்க. என்ன டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணுன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க, நீங்களே படிக்கணுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஐயா, நீங்களே அதெல்லாம் இப்படிலாம் எப்படிங்க இருக்க முடியும்? அதான் பயிற்சி. அதான் ஒன்றி இருந்து நினைவுன்னு சொல்றது. அப்போ ஒன்றி நிற்கணும்னா நம்ம தான் பதியத்தோடு இருக்கணும். நம்ம இங்கே எல்லாருக்கும் நீங்கள் சண்முக கவசம் தெரியும் இல்லையா? எல்லாருமே அடியான் ஒரு முறை ஓதுகின்றேன். அன்பர்கள் யாரெல்லாம் ஓதணும்னு சொல்லுங்க. அவங்க 5 முறை மற்ற அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஓதுவதாக இருந்தால் ஒரு நல்லா நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழுத்துப்படி வரக்கூடாது. அந்த இது எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னா 30 பாடல்கள். 30 பாடல்களை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இதில் தொடங்கியிருக்கும். பாட்டு இதில் தொடங்கியிருக்கு. ஆ இ அப்படி தொடங்கியிருக்கும். காங்காசாலையை அதில் வச்சுருக்காங்க. அதாவது உயிர் எழுத்தாலும் மெய்யெழுத்தாலும் ஆகியது. இந்த நம்முடைய வழிபாடு என்பது உயிருக்கானதாகவும் மெய்க்கானதாகவும். பிரச்சனையே என்ன? மெய்யுக்கும் உயிருக்கு மேலே பிரச்சனையே இருக்கு. ஒன்று பிரச்சனை உடம்பு வருது, இல்லை உயிருக்கு. இதுதானே பிரச்சனை வருது. நீங்க வேண்டும் என்றால் உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் விண்ணப்பிக்கும் பெருமாள். அப்படி உயிர் மெய்யாக அமைந்தது தான் இந்த 30 பாடல்கள். இந்த பாடலை சொல்லும்போது எங்கேயும் நிறுத்தக்கூடாது, அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். ஒன்று. ரெண்டாவது, இதில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை உள்ள அடக்கியிருக்காரு உள்ள. அது என்னன்னா காக்கன்னு ஒரு மந்திரம் வச்சிருக்கு. அது ஒரு ஆற்றல் மிக்க 7 கோடி மந்திரங்கள்ல ஒரு மந்திரம். கோடி மந்திரம்னு சொல்லுவாங்க. 7 வடமொழியில் நம, பட்டு, உம்பட்டு, சுவாகா அப்படின்றது 7 வரும். அது மாதிரி தமிழ் மந்திரங்கள்லையும் 7. அதில் காக்க, எழுக, நிறைக, போற்றி இதெல்லாம் நமக்கு அப்படியே போகிற போக்கில் திருமுறையில் அங்கே செதறி இருக்கும். ஆனால் அது எல்லாமே கோடி மந்திரங்களில் வர்றது. அதில் காக்கன்றது ஒன்று. அது அதிகமாக பயன்படுத்துவார். இதுதான் சஷ்டி கவசம் கூட நிறைய பேருக்கு ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அதில் என்ன காக்க 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த சொல் ஒரு ஆற்றலை உண்டாக்கும், சொல்லிகிட்டே இருக்குது. இதனால தான் பாமன் இவருக்கு முன்னாடி, இவருக்கு அப்புறம் தான், இவருக்கு முன்னாடி தான் அவர் ஆனால் அது ரொம்ப நாள் இதுவாச்சு. இது வரல காரணம்னா இது பயன்படுத்த தெரியல நிறைய பேருக்கு. எப்படி சொல்லணும்? சொல்லும்போது காக்க காக்க அந்த காக்க அழுத்தமாக சொல்கிறதில்ல. அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க. அடியன் சொன்னதுக்கப்புறம் ஒரு முறை அடியன் முழுக்க பாடலை நான் படிப்பேன் அப்படின்னா விருத்தமாக தான் சொல்லுவேன். அப்படியே அதை சொல்லும்போது எழுத்துக்களை, அந்த சொற்களை எங்கே நான் பிரித்து எடுத்துக்கிறேன்றதை பார்த்துக்கங்க. அந்த வரியோடு நிறுத்த மாட்டேன். அந்த வரியில் இருக்கிறத நான் அடுத்ததாக கூட்டி படிப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பேனா வச்சுருக்கேன் பாருங்க, பேனா பெருசு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நான் எங்கே நிறுத்துறேன்றதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல காக்கக்கு முன்னாடி நிறுத்துவோம் கரெக்டாக. காக்கை எல்லா வரியும் நிற்காது. சில வரியில் பாதியில் காக்கை அடுத்த தான் வருவாங்க. நான் அது வரைக்கும் நிறுத்தி தனித்தனியாக சொல்லுவேன். நீங்கள் இங்கே படிக்கிறது இல்லை. இது உங்களுக்கு நமக்கு பயிற்சிக்கலாம். இதை கொண்டு அவரவர் அவர் இல்லத்தில் செய்யணும். அதுக்காக தான் நான் இது தனியாக சொல்லி. இல்லைன்னா அம்மா குடும்பத்துக்கு நம்ம கடை படிச்சுட்டு அம்மா முஸ்டமாக கிளம்புமான்னு போயிடலாம் அப்படி இல்லை. நீங்கள் இதை உங்களோட பயிற்சியிலையும் இங்கே இந்த இடத்த இந்த திருக்கூட்டத்தோடு நானும் இந்த வழிபாடு மென்மேலும் சிறந்து விளங்குவதற்காக நீங்களும் இந்த மாதந்தோறுமோ அப்படி ஒரு கணக்கு, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ சஷ்டிலையோ அப்படின்னு நீங்களாம் ஒரு கணக்கு வச்சுக்கணும். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, யார் இருக்காங்களோ வந்து படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு இவ்வளோ ஏற்பாடெல்லாம் தேவையில்லை. வந்து உட்கார்ந்தோமா திருக்கூட்டத்தில் ஒரு விளக்கு ஏற்றணுமா, படிச்சுட்டோமா, போகணுமா, அது ஒரு ஆற்றல் தரும். சிற்றம்பலம் இந்த பாம்பன் குமரகுருதாச பெருமான் திருவடிகள், இந்த அருள்குருநாதர் பொன்னார் திருவடி. சிற்றம்பலம். சண்முக கவசம்
அண்டமாய் அவனியாகி அறிவனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க காதவள் கடப்பந்தாரால் தான் இருந்துதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா வழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசிகை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நா பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனா துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவு திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முங்கை தன்னை ஓயள மதலை காக்க தருகன் ஏறிடவே எங்கை தலத்தை மா முருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் குமார் மருகன் காக்க பின் முதுகை சேய் காக்க ஊனிறை வயிற்றை மங்கை ஊர்தியோன் காக்க வம்பு தோல்விரு சுதேசன் உந்தி சுழியினை காக்க உய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க என் ஜிடாது இடுப்பை வேளுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகரமோ இரண்டும் அரண்மகன் காக்க காக்க மிஞ்சிடு பொருட்காங்கே என் விளரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமிரமன் தொடையை காக்க ஏரகர் தேவன் என்றால் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பருடி ரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அவர் 10 விரலும் காக்க பையுறு பழனிநாத வரன் அகங்காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பலிகொள நாக்கதப்பே பலகணத்து எவையானாலும் கிளிகொள இணைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உபனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டமேக்கம் தடிவரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியம் குளர் ஊனும்போர் அசரவே அரக்கர் புல்லர் தேவர்கள் எவரானாலும் இடமுடன் என்னை மற்கட்டத்து அவ்வியே வருவாராயில் சராசரம் எல்லாம் உறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கை அயில் காக்க காக்க கடவிட பாந்தள் சிங்கம் கருடினாய் புலிமாயானை கொடிய கோடாய் குரங்கு கோலமா சாலும் ஜம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வங்குள் சிகரவேல் நண்டு காலி செய்ய நேராள பள்ளி நகமுடை யோந்தி கூறா நடிவண்டு புலியின் பூச்சி புகவிசை இவையால் எக்கோர் ஊரினால் ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர்த்தற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவையை கூர்வேல் காக்க யமலியம் மரியன் கைவேல் நவக்கிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையாக்கிரான ரோகம் திமிர்கடல் வாதம் சோவை சிரமணி கர்ணரோகம் யமை அணுகாமலே பன்னிருபயன் செயவேல் காக்க தவறுகத் தடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமருதை புரதி குன்மம் குடல் வலி உழை காசம் நிமிரணாதி இருத்தும் வெட்டை நீர் பிரவேகம் எல்லாம் யமை அடையாமலே குஞ்செறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்தன் எரியுமாதுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண் முளைத்தி மந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குலம் எனை ஆளாமல் பெருஞ்சக்தி வடிவேல் காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்புடற்று விக்கல் அவதி செய்வேதி சீழோயண்ட வாதங்கள் சூலை எவையுமென்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நம்மை ஒரு கிரந்த வீக்கம் நனைகிடு பாண்டு சோபம் அமலடு கருமலென்மை ஆகுவத்துள் நோய் கக்கல் இமைக்கு மனுருவலில் போடுமுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க வல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய வேணியவ படவலினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க
மண்ணில் மரத்தின் மீதும் மலையில் நெருப்பின் மீதும் நிறையலத்தின் மீதும் ஜாரி செய்வூர்தி மீதும் விண்ணிலும் விளக்கில் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்றி வந்து அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூலேந்து நரம்புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் நீராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் மானோன் தங்கை வேல் நடுவில் காக்க சிகரவன் தேவமோலி திகுழை வேல் குழ்வேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் குடக்கில் தினமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடாது கதிர்காமத்தோன் இகழுடை கரவேல் காக்க லகரமே போர்க்காளிங்கன் நல்லுடல் நலிய நின்று நகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகங்கை வேல் நிகழனை நிறுதிரிக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவேர் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை நன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் வீட்டில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞாண்டு நவைகையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் ஞாண்டு எரிதுளத்துளமேல் காக்க விழந்து போகாத வாழ்வை முத்து ஐயனார் கைமேல் வழங்கு நல் ஊர் முனும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரல் போற்றும் பாலும் வணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செடுங்குணத்தோடே காக்க ஜடமுடன் மயிலும் காக்க விளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அறுமுகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒலிகழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க எலிநடு நிற்பகக்கால் சிவகுரு நாதன் காக்க இரவுடை கோழி தோகைக்கு இறைவன்றாவில் காக்க வெள்ளுடை சுற்பகை தேதிழ்வின் ராவில் காக்க நரவு சேதாச்சிலம்மன் நடுதி சம்மில் காக்க மறைதொழு குடகன் எங்கோன் மாறாது காக்க காக்க இரவன தொண்டரோடு வினைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நடி அனுபூதி சொன்ன நாதகோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு குருகுராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். யாரும் நான் முதல்ல சொல்ல மாட்டேன், கூட யாரும் படிக்காது. யார் படிக்கும்போது யாரும் படிக்காது, நான் படிக்கும்போது யார் படிக்கும்போது யாரும் படிக்காது. எதுக்குன்னா படிக்கிறது ஒரு வேலை, படிக்கிறத கேட்கறது ஒரு வேலை. ரெண்டுத்தையுமே நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் நம்ம படித்தவங்க எல்லாருமே ஏகதேச அறிவு ஒன்று தான் நம்மளால பண்ண முடியும், ஒன்று தான் செய்ய முடியும், ரெண்டு பண்ண முடியாது. அப்போ ஒன்று பண்ணுறோம்னா அவங்க பாடுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன மொழி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை புக்கு வச்சா புக்கில் பார்த்துக்கிட்டே வரும். நாம் படிக்கக்கூடாது. நம்ம படித்தோம்னா நம்ம வேலை செய்யணும். அப்போ நம்ம கவனிக்கலன்னு அதனால் பாடும்போது அவங்க சொல்லும்போது நோட்டு பண்ணும்போது எப்பவுமே கவனிச்சிங்கன்னா அது ஒரு தனி இன்பம். கற்றலையும் கேட்டல் பெரிய யார் சொல்ல படிக்கிறவங்க கேட்கறது அதோட பெரிய ஒன்று. அதெல்லாம் கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு பாமன் முருகராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நம்முடைய பாமன் சமூக கவசம் என்கிற முற்றோதல் நிறைவு 6 முறை. ஒரு முறை படிக்கலாம். நம்முடைய மிக்க துன்பம் இடர் நம்ம காத்துக்கிறது என்பதாக நாம் உணர்வோமே. ஆனால் 6 முறை ஒரு நாளில் 6 முறை ஓத வேண்டும் அப்படின்றது பாமன் சாமியுடைய ஒரு நியமமாக வச்சிருக்காங்க. 6 முறை ஒரு சிறப்பு. அடியனுக்கு உச்ச ஒரு அனுபவம் என்றே சொல்லலாம். 6 முறை ஓடுவது நான் உட்கார்ந்துலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னு நடந்துகிட்டே போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது, பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, வேற எங்கேயாவது போயிட்டு அடுத்த பஸ் வெயிட் பண்ணுறது, இல்லை யாரையாவது பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறது, இல்லை கேப் நேரம் அதெல்லாம் பார்த்துக்கு கல்வகம் சொல்லிகிட்டே இருந்தேன். கல்வகம் முடிச்சுட்டு வந்துட்டு 5 சொல்லிட்டு நம்ம அந்த நேரங்கள்லாம் நான் நினச்சிக்க வழிபாட்டுக்கு தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டாம். நான் இந்த நேரத்தெல்லாம் பண்ண என்ன அப்படின்னா நம்ம தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டோம். இல்லைன்னா நமக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு யாராவது கற்றுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு இருக்கிறது ஃபோன் ஒன்று இருக்குது, கையில் ஒன்று. அது நான் அதை தீவிரம் தான் சொல்லுவேன். அதுக்கு நான் சில பேர் தீவிரம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் துன்பம் தான் அதிகமாக. அதனால் வரது துன்பம் தான். அதனால் இடர்பாடு தான் அதிகம். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஏதாவது பார்க்கலாமா போனோமா, அது வேறு அதிகமாக பார்க்கலாம், கம்மியாக பார்க்கறதுக்காக ஒன்று வச்சுருக்காங்க. வேறு குறைஞ்சி பார்க்கலாம். ஷார்ட்ஸ் இது வேறு, இல்லை ரீல்ஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எதுக்காக பார்க்குறான்னு பாவம் அவனுக்கே தெரியல. அது தள்ளிக்கிட்டே இருக்கான். அவன் தள்ளுறது
அந்த இதை நாளை தள்ளிட்டு இருக்கான், நேரத்தை தள்ளிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளோதான் அப்படிதான் நினச்சிக்கிறது. நாம் என்ன பண்ணால் 5 எழுத்து சொல்லிட்டு முடிந்தவரை 5 எழுத்து தியானத்திலேயே இருக்க வேண்டும். பதியங்களை இது போன்ற பதியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். நம்ம வேற யாரும் பேச மாட்டாங்க, அவர் தாண்டிட்டு இருக்காரு, ரொம்ப விட்டுருங்கன்னுவாங்க, கிட்ட வர மாட்டாங்க. அவட யாரும் நமக்கு ஒரு கவசமாக ஒரு வழங்கும். நமக்கு அவங்க தான் பாடி அவங்க தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க போறீங்க, நீங்கள் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணணும், கேட்டால் கூட கேட்காத மாதிரி சொல்லக்கூடாது. நாளாக அது கேட்காது நமக்கு, ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ நமக்கு அது கேட்காம போயிடும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கேட்காம இருப்போம், கூப்பிட்ட உடனே போகாது அப்படின்னு சொல்லி இருந்தால்தான் பழக்கம் என்ன பண்ணுறோம், நாம் எந்த பொருளோடு ஒன்றுக்கிடுவோமோ அதோட இருக்க வைப்போம். நம்ம அதோட இருந்து சுற்றி நடக்குதுன்னு கேட்காது. யாரும் திட்டாலும் பிரச்சனை கிடையாது, யாரும் நம்ம என்ன சொல்லுவாலும் கவலை கிடையாது, நம்ம பாடி மாதிரியாக இருக்கலாம்ல. திருப்பி கேட்டால் தான் நம்ம எதையாவது திருப்பி பேசிடுவோம், பிரச்சனை வந்துடும், பிரச்சனை பெருசாகிடும். நம்ம கேட்டுக்காமே இருந்துட்டா, நம்ம அதில் அந்த விஷயத்தோடு நம்ம அனுபவப்படாமே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. அதற்கு ஒரே துணை நமக்கு வழிபாடு தான். அந்த வழிபாட்டுக்கு நமக்கு மிக முக்கியமாக விளங்குவது பதிகங்கள், பாடல்கள். அந்த அந்த விண்ணப்பத்தை இப்பொழுது நாம் சண்முக கவசம் மூலமாக திருவேல் இறைவனுக்கு இப்பொழுது நாம் விண்ணப்பித்திருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் இருக்கின்ற குறைகள், இடர்கள், துன்பங்கள், நோய் போன்ற அனைத்துமே நீங்கும் பொருட்டு தான் அருளாளர்கள் இந்த பூ உலகிலே நமக்காக மாண்ட சட்டை தாங்கி இறங்கி வந்திருக்கின்றார்கள். அப்படி நம்ம பாட்டு எழுதுறதுக்காக வரல, பாட்டு பாடுறதுக்காக வரல, வழக்கம் சொல்றதுக்காக வரல, அவங்க வாழ்ந்து காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காக அவர்கள் வந்தார்கள். அதுதான் பதிகின்றது. அதனால் நம்முடைய குறைகளை நீக்கக்கூடியது, நம்முடைய குற்றங்களை நீக்கக்கூடியது, இடர்களை நீக்கக்கூடியது என்கிற உணர்வோடு அந்த பதிகங்களை எழுத வேண்டும். இப்பொழுது செய்திருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன விண்ணப்பம் வச்சிருக்கீங்க இல்லையா, இல்லை பெரிய அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முதலாக வந்து ஒவ்வொருவரும் அவங்கவுங்க உள்ளத்தில் ஏதாவது குறைகள், அவருடைய இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்குமே ஆனால் அதை நினைந்து அவர்கள் அந்த இடர்பாடிலிருந்து நீங்க வேண்டும். அவர்களும் இந்த இந்த நூல்களை எல்லாம் தொடர்ந்து ஓத வேண்டும். இந்த வழிபாட்டினுடைய விண்ணப்பமாக அவருடைய நோய் நீங்கி எல்லா வளங்களையும், நலங்களையும், இன்பங்களையும் அவர்களும் பெற வேண்டும். நாம் நம்முடைய உடல்கள் இருக்கின்ற குறைபாடுகள், நோய்கள், நம்முடைய மன சஞ்சலங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கி நாம் இது போன்ற வழிபாடுகளில் மீண்டும் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வு நலம் பெருக வேண்டும் என்பதாக விண்ணப்பித்து ஒவ்வொருவரும் இந்த விண்ணப்பிக்க முகமாக நாம் என்ன பண்ண போகிறோம், எல்லாரும் நின்று கொண்டு போகிறோம். கொஞ்ச நேரம் சாஞ்சு போயிருந்தாலும் நின்று கொண்டு போகிறோம். கீழே குறைக்க இல்லை, இந்த துணியை அமர்ந்து கொண்டு பொதுவாக இந்த மாதிரி முடியாதவங்க அது மாதிரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணால் கால் மடக்கி போய் பார்த்துக்கலாம், நிமிந்து பார்த்துக்கலாம். ஆனால் முழு தண்டோட நிமிந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். திருவைந்தெழுத்தை வெளியே 5 முறை ஓதுவோம். அதை 5 முறை ஓதிய பிறகு நாம் நம்ம வழிபாடு நிறைவு ஒரு பதிகத்தோடு. திருச்சிற்றம்பலம். என்னை அருள்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. ஓம் சிவாய நம. 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 சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு. வழிபாட்டில் ஏதாவது ஒரு எங்கேயாவது குறையானா நம்ம ஒரு 100ன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், 99 நாள் அது கம்மி தான். நம்ம முழுமையாக்க வேண்டும் என்பதற்காக, நிறைவுக்காக திருநெல்வேலி பதிகம் திருச்சிற்றம்பலம். இது வந்து நட்டராகம் என்கின்ற பண்ணில் அமையப்பட்டது. சீருடை ஆரியனே. சீருடை ஆரியனே என்னை சேர அழைப்பவனே, ஏருடை வானவர்கள் நீதம் ஏற்றும் பராபரனே, வேலவனே நெல்லையப்பர் விமான முறை நாருடையோமயனே எந்த நாட்டத்தை பூர்த்தி செய்ய கச்சனி மாமுகையாள் குலகாரிகை காவலனே சொச்சைமையோகருடும் தனி சொந்தப்பட்டுள்ளவனே அச்சமில் சிற்பகனே எல்லையப்பர் விமான முறை
நோக்கத்தை பூர்த்தி செய்ய ஏற்றீரஞ்சுபவர் மிக ஏக அருள்பவனே கோதிரமற்றவனே குணக்கூறினை கூறவண்ணா ஆத்தும நாயகனே எல்லையப்பர் விமான முறை ஊத்தையில் செய்யவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்ய உம்மரை கொண்டு கொள்ளும் கனவுத்தி பெருக்குடையாய் எம்பெருமானே நீதமே துண பங்குடையாய் அம்பர வேதியனே எல்லையப்பர் விமான முறை எங்கள் சிந்தையை பூர்த்தி செய்ய கொன்றையுமார் இட கண்ணுதலாரோடு சங்கரனாகுமரா வந்த சங்கரனாயிரைவா அங்கத மற்றவனே நிலையப்பர் விமான முறை உங்கவனே புகழே எங்கள் குந்தியை பூர்த்தி செய்ய காலமலருடனே தேவ குஞ்சரி காலனே காணவர் மாபுரியே சரணாசியன் முடிவிட்டோர் ஆனவர் காலமிட்டோய் நிலையப்பர் விமான முறை நூனவில் வேதியனே என்ற நோக்கத்தை பூர்த்தி செய்ய பக்கருள் புத்தமுதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தனும் தத்திதனை ஒரு துண்டத்துள் சேர்த்துள்ளனே அத்தனை அற்புதனே எல்லையப்பர் விமான முறை நித்தனே சண்முகனே எங்கள் நெஞ்சத்தை பூர்த்தி செய்ய ஓவளம் கொண்டொழுக சிவ புண்ணியன் தாங்கழைக்க தாவர வேதினம் நல்ல தாமிர வண்டியனும் ஆவலை தான் பெருக எல்லையப்பர் விமான முறை கரணே எங்கள் வேண்டலை பூர்த்தி செய்ய வந்திப்பவர் சிக்கிக் கொள்ளும் செந்திரு அன்புடையாய் உமை செல்வ செடும் பொருளே அந்தர நாயகனே எல்லையப்பர் விமான முறை நண்பரில் எம்பெருமான் எங்கள் ஞானத்தை பூர்த்தி செய்ய புகழை தினம் சாற்றிய எந்தை பிரான் இங்கனை உய்வித்தவர் உடைய நெல்லையப்பர் விமான முறை பங்கமில்லாயனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய பங்கமில்லாயனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் வழிபாடு தோன்றிவிட்டது. நாம் திருவம்பது பெருமானுக்கு நிறைவு திருவோதனால் நீ அஞ்சு தீபாராதனை வாழ்த்து இல்லை எல்லாம் முடிச்சு நிறைய தீபாவளி தீபாவளி பண்ணி எல்லாம் விழுத வணங்கிட்டு ஏன்னா அது முறையில கலைஞ்சிருவாங்க அஞ்சு ஒரு சொல்லுங்க அம்மன் பாமன் நம்முடைய வழிபாடு நிறைவாக அமையும் பொழுது நாம் எப்பொழுது அருள் நூலை நாம் மனமூன்றி ஓதி இருக்கின்றோமோ கட்டாயமாக நாம் இல்லத்திற்கு செல்லும் பொழுது வள்ளல் பெருமான் செல்வது போக நம்முடைய வாழ்விலே நம்முடைய நாள் அன்றைய நாள் நமக்கு நல்ல ஒரு விழா சுவையை சுப நிகழ்வை கேட்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நமக்கு அமையும். எப்பொழுதெல்லாம் நாம் சிவசிந்தனையோடு நெறியோடு சிந்தனையோடு நாம் வாழ்கின்றோமோ அன்றைய நாள் நிறைவுறும் பொழுது நம்முடைய செவியிலே ஒரு இன்பச் செய்தி நம்மை வந்து விழாச்சுவம் ஐய நின் சீர் கேட்கும் செவி விழாச்சுவம் கேட்கும் செவின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவோம். பெருமானுடைய சீர்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த காதுக்கு விழாச்சுவம் தான் கேட்கணும். தீய செய்திகளை காது கேட்காதான். அப்படின்னா நான் நம்ம சுற்றி நடைபெறுவதும் நன்மையாகவே நடைபெறும். அது ஒவ்வொரு வாழ்வும் நடைபெறும். நீங்கள் ஒவ்வொருவரும் உணரலாம்.
மிக நீண்ட நெடு நாட்களுக்கு முன்பாக அவர் வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வு அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து ஒரு வருடம் இந்த மாதிரி இல்லங்களில் சண்முக கவசம் வழிபாடு செய்யறது வழக்கம் நான் சொல்லுவேன். ரொம்ப போட்டு தேங்காய் பழம் அது போட்டு நிறைய பண்ணுறாதீங்க. பார்க்குறவங்க யாராவது நிறைய பேர் கூப்பிட்டுருவாங்க இல்லத்தில். ஆனால் பார்க்குறவங்க கூட இவ்வளோ பண்ண போல இருக்குது, நம்ம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம்னு நினச்சிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு திருவேல் இறைவன் வேல் இருந்தால் வேல் இல்லையா, படம் இருக்கா, படம் வச்சுட்டு பூ வைங்க, பழம் வைங்க, அவ்வளோதான். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வைங்க, ஆர்வமாக விருப்பமாக செய்கிறவங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சால் தான் போல இருக்குது, இவ்வளோ பண்ண போல இருக்குன்னா அப்புறம் பண்ணாமல் விட்டுறாரு. அதிகம் முக்கியம், வழிபாடு முக்கியம், ஒன்றுதல் முக்கியம். அதன் மூலமாக நாம் பெறுகின்ற பயன் நமக்கு பெருமளவில் நமக்கு செல்வமாகவோ பொருளாகவோ புகழாகவோ நமக்கு வந்து சேரலாம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பெரிய செலவு வச்சுட்டு கடன் வாங்கி செஞ்சுட்டு கஷ்டப்படக்கூடாது. அதனால் அதெல்லாம் நம்ம விருப்பத்தோடு நம்ம செய்யணும், எளிமையாக அமைய பெறணும் அப்படின்றத சொல்கிறது அடியே ஒவ்வொரு வருடமும். அதனால் அப்பப்போ இல்லம் கிடைக்கும் போது சில இல்லங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சில ஃபிக்ஸடாக சில இல்லங்கள் இருக்குது. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக படித்தா அவங்க ஏன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. சஷ்டியில் நோக்கி மகா கந்த சஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அருமை சொல்லுவாங்க, கந்தன் அருமைன்னு அதை நான் தமிழில் சொல்லுவோம். அந்த மகா கந்த சஷ்டியில் 6 நாட்களும் நான் ஒரு காலத்து அம்மாக்கெல்லாம் தெரியும், 6 நாள் சொற்பொழிவு, 6 நாள் 6 வெவ்வேறு இடத்துல சொற்பொழிவு, ஒரே இடத்துல 6 நாள் சொற்பொழிவு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 3-4 வருடமாக நான் சொற்பொழிவாக நிறுத்திட்டேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டவங்களுக்குலாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் கொஞ்சம் வருத்தம் தான். சில இடங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது தவறு பயன்படுத்திக்கிறோம் நான் நினைக்கிறோம், நீங்கள் இது பண்ணுங்க. இந்த 6 நாளை விட்டுருங்க. 6 நாள் பொதுவாக கிடையாது, 6 நாள் சிறப்பாக ஒரு 6 இல்லங்களில் நான் பண்ண முடிவுப்பட்டேன். 6 இல்லங்களில் மாலையில் போயிட்டு அவங்க வீட்டில் வழிபாடு, சஷ்டியோட 6 நாள், 6ஆவது நாள் கொஞ்சம் விரிவாக வழிபாடு பண்ணுறோம். பொது இடங்கள் இது மாதிரி திருக்கூட்டமாக அமைய வச்சுட்டு 6ஆவது நாள் பெரிய அவ்வளோ வழிபாடாக ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் வேல்மாறல், சண்முகவச வழிபாடு எல்லாம் சொல்லி அந்த ஒரு சிந்தனை எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த அதிர்வு நீங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும் எல்லாருக்கும். அதுலேயே ஒரு மாதிரி தலைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வழிபாடு தாளம் எல்லாம் போட்டு அது ஒரு சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் 6 நாளும். கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். குறைகளும் இடர்பாடுகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று இந்த திருக்கூட்டத்திலிருந்து இன்னும் மென்மேலும் செம்மையாக இதை இன்னும் வழிநடத்தி சென்று அம்மா ஜெயந்தி அம்மா இன்னும் மென்மேலும் பல நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யணுன்றதையும் விண்ணப்பமாக நிலத்தில் வைத்து திருச்சிட்டம்பலம். வழிபாடு செய்யறது எதுக்குன்னா வந்து சாமி கும்பிட்டு ஜெயந்தி அம்மா கூப்பிட்டாங்க நம்ம வந்து சாமி கும்பிட்டு போனோம்னு இல்லை, குறை நீங்கணும். குறை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஜுரம்னு சொல்கிறேன், டாக்டரை போய் பார்க்குறேன், என்ன ஆகணும்? ஐயா நீங்க மாத்திரை கொடுங்க, மருந்து கொடுங்க, ஊசி போடுங்க, எதையாவது பண்ணுங்க, நோய் நீங்கணும்ல. நீங்க அது அப்படிதாங்க, அப்படியே டாக்டர் போறீங்க, டாக்டர் தேவையில்லை, டாக்டர் மாத்தணும்ல. வழிபாடு நமக்கு பயனை கட்டாயம் தந்தாக வேண்டும், தரும் அப்படிங்கிற உறுதிப்பாடோட அந்த வழிபாடை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நமக்கு தருவதற்காகவே அவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் நேய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் தென்மனத்தை வந்து இந்த மணிவாசக பெருமான திருவாக்கோடு இந்த தினம் மிக அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பை தந்தார்கள். நாம் இந்த தினத்தை நமக்கு இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பையும் இந்த களத்தையும் நமக்கு அமைத்து தந்த இந்த இல்லத்தார் தம்பதியினர் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று விளங்க வேண்டும். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்த அன்பர்கள் ஒவ்வொருவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்புற்று விளங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல ஆன்மநேய ஆன்ம வருமானாய் விளங்குகின்ற எங்களை அஞ்சனாட்சி அம்மையுடனே கச்சபேஸ்வர பெருமான் திருவடி கமலங்களை இந்த நேரத்தில் இணைந்து போற்றி வணங்கி இந்த அருந்துவநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி.